காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈக்காடு தாங்கலில் இருக்கக்கூடிய முனீஸ்வரன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஸோ அந்த விளாக் தான். ஏன்னா இப்போ 50வது வருஷம் தீமிதி திருவிழா நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். முனீஸ்வரன் கோயில்னு சொல்கிறத விட ஆற்று கோயில்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் சென்னையில். ஸோ நம்ம அங்கே தான் போக போகிறோம். போய் விளாக் எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ எல்லோரும் இப்போ எங்கன்னா கூத்தாளம்மன் கோயிலில் வந்து வேடெல்லாம் கட்டிட்டு இங்கே போயிட்டுருக்காங்க. நம்ம ஆற்று கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ நாங்களே இப்போ தான் பாதாமி குடிச்சிட்டு ஸோ அப்படியே நடந்து போகிறோம். 6 மணிக்கு சொல்லியிருக்காங்க. மேபி 5:30 5:45 ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, பார்க்கலாம். ஸோ அப்படியே எவ்வளோ க்ரௌடு இருக்காங்க மட்டும் பாருங்க. ஸோ கைஸ், எப்படி சொல்கிறது, நாங்கள் வந்துட்டு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வந்துட்டு சின்ன வயசில் போவோம் ஒரு திருவிழாவுக்காக. ஸோ அங்கே வந்துட்டு இந்த மாதிரி தான் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ பேர் அளவு குத்திட்டு இருக்காங்கன்ட்டு கச்சக்க பேர் இருக்காங்க. ஸோ நாங்கள் காட்டுற போகிறோம் உங்களுக்கு. இல்லாமல் ஏதாவது கட்டி வச்சுருக்காங்களே. தண்ணிங்களா இருக்காங்க. எவ்வளோ பேர் உடம்பு ஃபுல்லாக வேல் குத்திருக்காங்க. அவ்வளோ பேர் அளவு குத்திருக்காங்க. வேல் அளவு முருகன் தாங்க. இந்த சைடு இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அளவு குத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தனியாக அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. முன்னாடி அளவு குத்தினவங்களாம் அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. நாங்கள் வந்துட்டு இப்போது உள்ளே தான் போயிட்டுருக்கோம். உள்ளே இருக்குன்னா செம்ம கூட்டமாக இருக்குது. 2 சைடுமே வந்துட்டு தீ மிதிக்கிறதுக்காக எல்லாம் ரெடியாக இருக்காங்க பக்தர்கள். ஸோ நாங்கள் எங்கே தீ மிதிக்கிறாங்களோ அங்கே போக போகிறோம். அங்கே போய் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. ஸோ இவ்வளோ பேர் அதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த சைடு தான் நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ வந்துட்டு கோயில் இங்கே இருக்குது. நீங்கள் நார்மலாக வந்தீங்கன்னா இந்த லைன் பார்க்கிங்காக தான் இருக்கும். இங்கே பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த சைடு பார்த்துட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். இந்த சைடு வந்ததுனால இங்கிட்டு எங்கே தீமிதிக்கு வைக்க போகிறாங்கன்னு தெரியல. அந்த சைடு தான் நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் வெயிட்டிங்கில் இருக்காங்க ஆல்ரெடி பார்க்குறதுக்கு. இந்த ஃபுல் லைன் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? இந்த லைன் ஃபுல்லாகவே தீமிதி தான் போடுறாங்க. சாமி வருது. தம்பியை பிடிச்சிங்க. இங்கே வாத இது வருமாங்க கொடுத்தா. சாமி வருது. சரியா பார்த்துருங்க. இங்கே வருது. கோயிலில் பாதுகாப்புலாம் பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக பலப்படுத்தியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு பகலில் கோயில் ஒரு விசிட் பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக. ஓகேவா, நம்ம எப்படி போயிட்டு அப்படி வந்துடலாம்.
அப்படியே பாருங்கள் கோயில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நாங்கள் எப்பயுமே வரும்போது இங்கே எப்படி சொல்கிறது, கூட்டம் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. அமாவாசை நாளை தவிர, அமாவாசை வெள்ளி செவ்வாய் தவிர மற்ற டைம்லாம் ஓரளவுக்கு கூட்டமாக தான் இருக்கும். சாரி, மற்ற டைமில் வந்துட்டு கூட்டம் கம்மியாக இருக்கும். வேறு ஸோ நம்ம கோயிலுக்குள்ளே போகிறதில்ல, அப்படியே போய்ட்டு அப்படியே லெஃப்ட்டில் ஒரு படிக்கட்டு இருக்கும், ஒரே மேலே அப்படி போகலாம். ஸோ இதுதான் அவரோட வாகனம். ஸோ இந்த பசங்க எப்போ வந்தாங்கன்னு தெரியல, இந்த ஹிந்திக்கார பசங்க தான் ஃபுல்லாக இருக்காங்க. சாமிக்கு எல்லாமே அலங்காரம்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. நான் கொஞ்சம் சீக்கிரமாக போனேன், ஃபேமிலி வந்துட்டாங்க, கொஞ்சம் தனியாக இருக்காங்க, கூட்டம் வந்துருச்சா அப்புறம் அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் நான் அப்படியே கிளம்புறேன். எப்படி இருக்குன்னா இப்போ தான் கட்டையெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. நான் ஒரு 1/4 மணி நேரத்தில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 20 மினிட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் டைமு. ஸோ அதுக்குள்ளே க்ரௌட் எவ்வளோ பேர் இருக்காங்க.
அங்கேருந்து தப்பிச்சு வெளில வந்துட்டோம். என்ன சொல்கிறது, ஒரு பாதி கூட என்ன முடியல. ஸோ நாங்கள் ஏன் வெயிட் பண்ணலன்னா செம்ம கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. நிற்கிற மாதிரியே தெரியல, அவ்வளோ பேர் தீ வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க, அவ்வளோ பேர் கியூ பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஸோ அப்படியே பாருங்கள், நாங்கள் பார்க்குறது நீங்களும். காற்று எவ்வளோ காற்று ஊருக்கு வர்றேன். ஒருத்தன் நானே பின்னாடி வராங்க. ஸோ கைஸ், இன்னைக்கு நாங்கள் இதில் தான் போக போகிறோம். பையன் எடுத்து வரேன், முடிஞ்சளவு வெயிட் கம் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ரைடுக்கு முன்னாடி ஹாய் சொல்லு கேமரா ஹாய் சொல்லுமா. பயப்படக்கூடாது, பயப்படவே கூடாது. போனீங்க டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 8:31. ஸோ கைஸ், இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8:31 ஆகிடுச்சு. ஸோ 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமாக கண்டினியூஸாக தீ மிதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருந்துமே இன்னமும் முடியல. பார்த்துங்க இப்போ எவ்வளோ பேர் தீ மிதிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் அப்படியே முடிச்சுட்டு கிளம்புறோம். நான் டைம் ஆகிடுச்சு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.